கண்மணி என்பது அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கண்மணி வீட்டில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போன ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கண்மணி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து கண்மணி அன்பு வாங்கிட்டு போயிருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, அந்த பாட்டியிலேருந்து அதுக்கப்புறம் அன்போட அண்ணிங்க எல்லாமே என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிறா பாரு, இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்தவ இப்படி தான் இருப்பா போல், எல்லாரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம், இப்படி தான் வந்து நல்லா வெல்த்தான ஃபேமிலியில் இப்படி தான் ரிச்சான ஃபேமிலியில் இப்படி தான் நடந்துப்பாங்க, இவன் என்னென்னா தனியாக வேற கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஆனால் கண்மணி வாங்கின கிஃப்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு அழகான கிஃப்ட்டு. அவங்களும் அன்பும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள வேலையெல்லாம் கண்மணி வந்து செய்கிறாங்க. எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடுக்குறாங்க. பவித்ரா பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க, அதான் ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டை வந்த கெஸ்ட்டை நம்ம கவனிச்சா தான் வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி நடந்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் பார்த்து பவித்ராவோட அம்மா அப்பா கண்மணியை பாராட்டுறாங்க. பாராட்டினது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா கிட்ட நீ கண்மணி கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.